தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அந்தந்த மாவட்டங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை ஜி.கே. வாசன் சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில் 2026 இல் தமிழ் மாநில காங்கிரஸ் குரல் சட்டமன்ற தேர்தலில் ஒலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டு வருகிறோம். அதற்காக தற்போது உறுப்பினர்கள் சேர்க்கையையும் தீவிரமாக நடந்து வருகிறது. மதுவிலக்கு கொள்கையை ஆக்கப்பூர்வமாக அணுக வேண்டும். விசிக மாநாட்டில் அகில இந்திய அளவிலான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். அவர்கள் மாநிலங்களில் மது கொள்கை என்ன என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். தமிழகத்தில் மது கடைகளை மூடுவதற்கான முழு அதிகாரம் அரசிடம் தான் உள்ளது. மது கொள்கை மூலம் மக்களை ஏமாற்றுபவர்களை வாக்குச்சீட்டு மூலம் மக்களை ஏமாற்றுவார்கள். மீனவர்கள் பிரச்சினை தொடர் பிரச்சினையாக உள்ளது. 120க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ளனர். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேண்டும். நாளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு செல்கிறார். அவர் புதிய அதிபரிடம் இந்த விவரம் குறித்து பேசி மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். தமிழக அரசின் தவறான கல்விக் கொள்கையால் 30,000 ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற தமிழக அரசின் பிடிவாதத்தால் தான் இந்த நிலை. அவர்கள் தங்களின் பிடிவாதத்தை கைவிட வேண்டும். நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்டவற்றில் உள்ள நன்மைகள் குறித்து தமிழக அரசுக்கு தெரியவில்லை. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சட்டம், தமிழகத்திற்கு ஒரு சட்டமா? அமைச்சரவில் மாற்றம் இருந்தாலும் ஆட்சியாளர்களின் செயல்பாடுகளில் மாற்றம் இருக்காது என மக்கள் எண்ணம் அளவிற்கு தான் இந்த ஆட்சியின் நிலை உள்ளது. உடல்நிலை சரியில்லாத ரஜினி நலமுடன் திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். தமிழகத்தில் புதிய கட்சி பலர் தொடங்கி இருக்கிறார்கள். கட்சியின் தொடக்கம் ஆரவாரமாக தான் இருக்கும். அதுதான் நடக்கிறது. இதை தாண்டி வேற எதுவும் கருத்து கூற விரும்பவில்லை என தெரிவித்தார். திருச்சி மாவட்ட செய்தியாளர் வி. பாலாஜி அறிக்கை. காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கும் பணிக்கான ஆலோசனை கூட்டம், அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டம், கட்சி மாவட்டமா 5 மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், 5 மாவட்டங்களுக்கான ஆலோசனை கூட்டம். மொத்தம் 38 ரெவென்யூ மாவட்டங்கள். இதுவரையிலே சுமார் 23-24 ரெவென்யூ மாவட்டங்களுக்கு சென்று உறுப்பினர் சேர்க்கும் பணிக்கான செயல்பாடுகளை குறித்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கும் பணி சென்ற மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருந்தது. 5 நாட்கள் கூடுதலாக கொடுத்திருக்கிறோம். இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒரு சேர உறுப்பினர் சேர்க்கும் பணி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை முறையாக சரியாக செய்து தலைமை அலுவலகத்திடம் கொடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமாகவினுடைய நகர வட்டார பேரூராட்சி தலைவர்களுடைய மாநாடு 4 மண்டலங்களாக நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு ஏதுவாக தலைமை அலுவலகத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற நிர்வாகிகளுடைய பட்டியலை மிகச் சரியாக கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். 2026
2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அதற்கு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே படிப்படியாக பணிகளை செய்ய வேண்டும் என்று ஜூன் மாதம் நடந்த தமாகவுடைய செயற்குழு கூட்டத்திலே சென்னையிலே முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக திருச்சியிலே நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம், கூட்டணி தலைவர்களால் கலந்து கொண்டு வெற்றி கூட்டத்திலே பேசினார்கள். அதற்கு பிறகு இயக்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கும் பணி துவங்கியது. நான் ஏற்கனவே சொன்னது போல 25, 23, 24 ரெவென்யூ மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். இயக்கத்திலே புதிய நிர்வாகிகள் மாவட்டங்களை பிரித்த பிறகு புதிய உற்சாகத்தோடு செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். எதிர்பார்ப்புக்கு மேலாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொய்வான பகுதிகளிலே மேலும் மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் நேரடியாக சென்று இன்னும் 15 நாட்களுக்குள் அங்கேயும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று நான் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ள இருக்கிறேன். இந்த மாத இறுதிக்குள் அடுத்த மாதம் தொடங்கி 4 மண்டலத்திலும் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் இயக்கத்துடைய நிர்வாகிகள் மாநாடு நடத்த இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களிலே நடைபெறுகிறது என்பது பின்பு அறிவிக்கப்படும். திருச்சி மாவட்டங்கள் மற்றும் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் நிறைய பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க பத்திரிகை நண்பர்களிடம் கூறுவதற்கு. நான் முதல்ல சொல்லிட்டு மக்களுக்கு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் நியூஸ். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில நீண்ட காலமாக கொள்ளிடம் நீர் கடலிலே கலக்கின்றது. நீர் கடலிலே கலப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக டெல்டா பகுதி விவசாயிகள் பயன்படுகின்ற வகையிலே கொள்ளிடத்திலே தடுப்பணை அமைத்து தர வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை மீண்டும் தமாக சார்பிலே மாவட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல அரியலூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலே போதிய மருந்து வசதிகள் இல்லை, மின்சார வசதிகளும் அதிகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறைக்கு கட்டிட வசதி, அவர்களுக்கு குடியிருப்பு வசதி போதிய அளவுக்கு இல்லை என்ற குறைபாடை கூறியிருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கேட்டு மக்கள் கோரிக்கை வைத்ததை அரசு நிறைவேற்றவில்லை. நகராட்சியில் உள்ள 18 வார்டுகளிலே பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அரியலூர் மாவட்டமான பிறகு இன்று வரை நகராட்சி